ஹலோ கைஸ், இந்தியா உலகின் பல நாடுகளோடு நல்ல நட்புறவை வச்சுக்கிட்டு வருது. அந்த வரிசையில இந்தியாவுடைய மிகவும் முக்கியமான நட்பு நாடுகள்ல வியட்நாமும் இருந்து வருது. பிரான்ஸ், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு இருந்த வியட்நாம் சுதந்திரம் அடைஞ்சே தீரணுங்கிற ஒரே குறிக்கோளோடு அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட்டது. 1955 ஆரம்பிச்ச இந்த போர் சுமார் 20 ஆண்டு காலம் நடைபெற்றது. இதுல பல லட்சம் அப்பாவி வியட்நாம் மக்கள் அமெரிக்கா ராணுவம்னால இறந்து போனாங்க. இறுதியா வியட்நாம் நாட்டுடைய கொரில்லா தாக்குதலை சமாளிக்க முடியாம அமெரிக்கா ராணுவம் அதிகப்படியான உயிர் சேதத்தை சந்திச்சது. 1975 ஆண்டு வியட்நாம் நாட்டை விட்டு அமெரிக்கா வெளியேறுச்சு. இதை தான் புகழ்பெற்ற வியட்நாம் போர்னு வரலாற்றுல சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் வியட்நாம் மக்கள் அவங்களுடைய சுதந்திர காத்த சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3ஆம் உலக போருக்கு சமமாக நடந்த இந்த போர்ல இந்தியா உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவையும் மீறி வியட்நாமுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சது. இதுல இருந்து வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ஆயுதங்களை பரிமாற்றம் செய்யற வரைக்கும் இன்று வரை நீடிச்சுக்கிட்டு வருது. ஆனா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இருக்கும் உறவு பண்டைய காலத்துல இருந்தே இருந்து வருது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் மன்னன் கடல் வழியா வியட்நாமுக்கு போய் வியட்நாமை கைப்பற்றி அங்க ஒரு தமிழ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினாருன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, யார் இந்த தமிழ் மன்னன்? எதுக்காக இவர் வியட்நாமுக்கு போனாரு? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ தமிழ் வரலாற்றை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பண்டைய காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் கடல் கடந்து போய் உலகின் பல நாடுகளோடு வர்த்தகம், கூட்டணி மற்றும் அந்த நாடுகளை ஆட்சியம் செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், இவங்களை தொடர்ந்து அந்த வரிசையில ஒரு பாண்டிய மன்னரும் இருந்தாரு. அவர் தான் திருமாறன். 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு நாடு தான் குமரி கண்டம். இதை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். குமரி கண்டம பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல ஒருவர் தான் இந்த ஸ்ரீமாறன். இவரு குமரி கண்டத்துல உள்ள தென்மதுரையை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. மேலும் 2ஆம் தமிழ் சங்கம் காலத்துல ஆட்சி செஞ்ச கடைசி மன்னர் இவர் தான் சொல்லப்படுது. இந்த தமிழ் சங்கத்தை பத்தி நான் ஏற்கனவே குமரி கண்டம் வீடியோல சொல்லியிருப்பேன். மேலும் இந்த பாண்டிய மன்னன் இடைசங்க காலத்துல வாழ்ந்த மன்னன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின ஆசிரியர்களின் ஒருவரான பரம்பரனார் தன்னுடைய உரையோட முன்னுரையில தொல்காப்பியத்தை அரங்கேற்றினது ஒரு இடைசங்க கால பாண்டிய மன்னன் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல 8 தொகை நூல்கள்ல ஒன்றான நற்றிணைங்கிற நூலின் 105, 228 ஆகிய 2 பாடல்களையும் இயற்றியவரும் இடைசங்க கால மன்னரான முடித்திருமாறன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் குமரி கண்டம் பெரும் கடல் சீற்றம்னால கடலை மூழ்கி போனதுனால இவரு கடல் வழியா வியட்நாம் நாட்டுக்கு போனதாக சொல்லப்படுது. இந்த குமரி கண்டம் அழிவை சந்திச்சதுனால இங்க இருந்த மக்கள் மர கப்பல்கள்ல ஏறி உலகின் பல பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்ததாக ஆபிரகாம் பண்டிதர், ஐயா வைகுண்டர், தேவநாய பாவனர் போன்ற தமிழ் புலவர்களும் பல ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. குமரி கண்டமை பத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கணும். சிலப்பதிகாரம், கலித்தொகை போன்ற சங்கத்தமிழ் இலக்கியங்கள்லயும் நிறைய குறிப்புகள் இருக்குன்னு குமரி கண்டம் வீடியோல கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பாண்டிய மன்னனான திருமாறன் இப்படிதான் வியட்நாமுக்கு புலம்பெயர்ந்து போனாருன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 1885 தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அகழ்வாராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிரெஞ்சு ஆய்வாளரான ஜார்ஜ் கோடெக்ஸ் வியட்நாம்ல ஓகேனுங்கிற இடத்துல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரொம்ப பழமையான ஒரு சமஸ்கிருத கல்வெட்டை கண்டுபிடிச்சாரு. இந்த கல்வெட்டு ஒரு பெரிய பாறையில 2 பக்கமும் மொத்தம் 22 வரிகள்னால செதுக்கப்பட்டு இருந்தது. ஆனா இதுல வெறும் 9 வரிகள் மட்டும்தான் தெளிவா படிக்கிற மாதிரி இருந்தது. மற்ற வரிகள் எல்லாம் காலப்போக்குல தேஞ்சு போய் தெளிவா தெரியல. இந்த கல்வெட்டுல ஸ்ரீமாறனுங்கிற மன்னனுடைய பெயர் தெளிவா படிக்கும்படி இருந்தது. ஸ்ரீமாறன் பத்தின குறிப்பும் முதல்ல இந்த கல்வெட்டுல தான் கிடைச்சது. இந்த ஸ்ரீமாறாங்கிற பேரை மொழிபெயர்ப்பு செஞ்சா அது திருமாறன்னு வரும். அதாவது ஸ்ரீங்கிற சமஸ்கிருத சொல்லோட தமிழ் அர்த்தம் திரு.
பண்டைய கால தமிழ் மன்னர்கள் அவங்களுடைய பேருக்கு முன்னாடி ஸ்ரீ மற்றும் திரு அப்படிங்கிற பட்ட பெயர்களை சேர்க்கிறது வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தது. பிரெஞ்சு ஆய்வாளர்கள் இந்த மன்னனுடைய பேரை வச்சு இந்த மன்னன் ஒரு பாண்டிய மன்னன் தான் அப்படின்னும் மாறனுங்கிற பேர் பாண்டியர்களின் மரபு வழி பேருனும் நம்பினாங்க. மேலும் பாண்டிய மன்னர்களை பத்தி வேள்விக்குடி செப்பேட்ல கூட ஸ்ரீமாறனுங்கிற மன்னனை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, பல சீன வரலாற்று குறிப்புகளையும் ஸ்ரீமாறனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பண்டைய காலத்துல ஹான் டைனாஸ்டின்னு சொல்லப்படும் சீன பேரரசின் ஆதிக்கத்தின் கீழே வியட்நாமின் சம்பா ராஜ்யம் இருந்தது. இந்த சமயத்துல தான் பாண்டிய மன்னனாகிய ஸ்ரீமாரா கடல் வழியா வியட்நாமுக்கு வந்து சேர்ந்தாரு. இங்க நடக்கும் அட்டூழியங்களை பார்த்து வியட்நாம் மக்கள் கிட்ட கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த மக்களை வழி நடத்தி மிகப்பெரிய ஒரு படை அமைச்சு சீனாவை எதிர்த்து போர் செஞ்சு வெற்றியும் பெற்றாரு. இதுக்கப்புறம் வியட்நாம்ல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாருன்னு சீன வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சீன வரலாற்றின்படி ஸ்ரீமாராவின் பெயர் சைனீஸ்ல கியூலியன் என்னும், இவர் உருவாக்கின சாம்ராஜ்யத்தின் பெயர் ஃபுனான் சொல்லப்பட்டிருக்கு. பிரெஞ்சு ஆய்வாளர்களும் கியூலியனை பத்தி சீனா சொல்லக்கூடிய வரலாறு அவரு வாழ்ந்த காலகட்டம் ஸ்ரீமாரா மன்னனோட ஒத்துப்போகுதுன்னும் ஸ்ரீமாராவை தான் சீனா கியூலியன்னு சொல்றாங்கிறதையும் உறுதியா சொல்றாங்க. ஸ்ரீமாறன் உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யம் சுமார் 500 ஆண்டு காலம் வியட்நாமை ஆட்சி செஞ்சிருக்கு. மேலும் சீன ஆய்வாளர்கள் வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகள்ல எல்லாம் இந்து சாம்ராஜ்யம் ஸ்ரீமாறன் கிட்ட இருந்து தான் தொடங்கியதாக சொல்லப்படுது. இதுக்கு மேல இதை இன்னும் உறுதி செய்யும் வகையில கடந்த 2020ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் வியட்நாம்ல குவாங்நாமுங்கிற மாகாணத்துல உள்ள மைசன் பகுதியில இருக்கிற சம்பா கோவில்ல 1100 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாண்டிய மன்னனாகிய ஸ்ரீமாரா வியட்நாம ஆட்சி செஞ்ச காலத்துல தன்னுடைய நிலம், தங்கம், தானிய குவியல் போன்ற எல்லா சொத்துகளையும் திரும்ப அந்த நாட்டு மக்களுக்கே கொடுத்ததாக ஓகேன் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு தான் நான் ஆரம்பத்துல சொன்ன கிபி 2ஆம் நூற்றாண்டு வியட்நாம்ல கிடைச்ச கல்வெட்டு. இத ஓகேன் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய நிலம் கடல்ல மூழ்கி போய் தனக்குன்னு ஒரு பொட்டு நிலம் கூட இல்லாம வியட்நாமுக்கு புலம்பெயர்ந்து அந்த நாட்டோட நிலத்தை கைப்பற்றியதுக்கு அப்புறமும் கூட அந்த நிலத்தை அந்த நாட்டு மக்களுக்கே தானமாக கொடுத்த உயர்ந்த குணம் ஸ்ரீமாறன் கிட்ட இருந்ததுங்கிறது தமிழனுக்கே உள்ள பெருமைக்குரிய விஷயம். இந்த ஸ்ரீமாரா போலவே இன்னும் நிறைய பாண்டிய மன்னர்கள் இந்த உலகின் பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பா பாண்டியர்கள் கடல் வணிகத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆனா சோழர்களை விட பாண்டியர்கள் பத்தின ஆய்வுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சுமேரியா நாகரிகத்தின் போது கிழக்கில இருந்து மீன் சின்னம் பதிக்கப்பட்ட ஒரு மன்னனால தான் எங்க வரலாறு உருவானதுன்னு சுமேரியன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல எகிப்து வரலாற்றிலையும் பாண்டிய நிலத்தில இருந்து வந்த மக்கள் தான் எங்களுடைய பேரரசை உருவாக்கினாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜூலியஸ் அகஸ்டஸ் சீசரின் அவையில பாண்டிய மன்னரின் தூதர் இருந்தத ரொமேனிய ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட உலக வரலாறு எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலயும் பாண்டியர்கள் அவங்க கால் தடத்தை பதிச்சிருப்பாங்க. இப்பேற்பட்ட பாண்டியர்களை பத்தி இன்னும் நிறைய ஆய்வுகளை செஞ்சா உலகின் பல பகுதிகளை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர்கள் பத்தியும் பாண்டியர்களின் கடல் வழி பயணம் பத்தியும் இன்னும் பல அரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒரு காலத்துல தமிழனின் கை இந்த உலகத்துல உயர்ந்து இருந்ததுன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.